வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் நம் அனைவருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கெஸ்ஸிங் நம்பருக்கான தேதி 1/2/26, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் நம்பரு நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஜனவரி 31ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 9/2/4/7/7 972 477 477 இதுதான் ரிசல்ட்டு. 30ஆம் தேதி 473 வச்சுருப்பாங்க. அதில் 4 மட்டும் ப்ளஸ் பண்ணி 477 477 ரிசல்ட்டு வந்திருக்கு. நேயர்களே, நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நீங்கள் எத்தனை லைக் போடுறீங்கிறத வச்சு தான் நம்ம சேனலை எவ்வளோ பேர் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட முடியும். நம்மளுடைய கணிப்புகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே அடிப்படையில் மட்டுமே நாம் நமது கணிப்பை வழங்கி கொண்டு இருக்கின்றோம். அதுபடி நம்மளுடைய கணிப்பு எண் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கவனித்து பாருங்கள். ஏ போர்டுக்கு என்ன கொடுக்குறோம், பி போர்டுக்கு என்ன கொடுக்குறோம், சி போர்டுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது. நாம் கொடுத்த நம்பரு ஏ போர்டில் கொடுத்துருந்தோம்னா ஏ போர்டில் டைரெக்டாக பாஸ் ஆகுது அப்படின்னா தான் நாம் கொடுத்ததை கரெக்டுன்னு எடுத்துக்கிட முடியும். நாம் கொடுத்த ஏ போர்டில் நம்பரு பி போர்ட்லேயோ அல்லது சி போர்ட்லேயோ பாஸ் ஆனால் கிராஸாக பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமே தவிர, அது நம்ம கரெக்டாக கொடுத்தோம் அப்படிங்கன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. அதுபடி தான் நம்ம ஏ போர்ட்லேயோ பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர் டைரெக்டாக நம்ம சொன்ன இடத்துல இறங்கினா மட்டும்தான் நாம் சரியான கெஸ்ஸிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். அதுபடி 1/2/26ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் நம்பரை இப்போ பார்த்துருவோம். நம்ம மக்கள் அனைவரும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வாங்க. இப்போ ரிசல்ட் 477 வந்திருக்கு. இந்த 477 படி நாம் கொடுத்த கெஸ்ஸிங் நம்பரு 970. பி போர்டில் மட்டும் 7 டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஃபோர் 477க்கு 970 நாம் கொடுத்த நம்பரு 970 வரலாம் அல்லது 960 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரிசல்ட்டு 477. பி போர்டில் மட்டும்தான் 7 டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. இப்போ அதுபடி 972 477க்கு இ போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வர்ற நம்பரு 466. இப்போ இதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ அதில் டைரெக்டாக கொடுத்த நம்பரு ரெட் கலரில் இருக்கும். இப்போ நாம் கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பரு க்ரீன் கலரில் இருக்கும். அது மாதிரி 4ஓட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால 4க்கு 4 டைரெக்டாக இறங்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6 இந்த இடத்துல 1 ப்ளஸ் வரலாம். 6க்கு 7 வரலாம். சி போர்டில் 6க்கு 6 டைரெக்டாக இறங்கலாம். அதுபடி 476 நம்ம நம்பரு 66 வந்ததுனால எந்த இடத்துல 7 எந்த இடத்துல 6 வருங்கிறது நமக்கு கணிப்பு கரெக்டாக வராது. அதனால்
பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.